ஒருபுறம் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வருகிறார்கள். அங்கு களத்திலிருந்து தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைக்கிறார். செல்வகுமார், என்ன நிலவரம்? அங்க தொடர்ச்சியாக அங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க, தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, என்ன கள நிலவரம், விவரங்கள்? சீமான் காவல்துறையில் ஆஜராவதற்கு அவர் காலதாமதம் ஏற்படுத்தி வந்ததால் உடனடியாக அவர் ஆஜராக வேண்டும் என்று காலையில் அவரது வீட்டின் முன்பு சம்மன் ஒட்டப்பட்டது. அப்போது பாதுகாப்பு பணிக்காக ஓய்வு பெற்ற ஒரு ராணுவ அதிகாரி இந்த பணியில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த சம்மனை கிழித்து எறிகிற போது காவல்துறைக்கும் இவருக்கும் இடையில் தகராறு ஏற்படவே அவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. அவர் ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஒரு ராணுவ வீரராக இருப்பதால் கையில் துப்பாக்கி வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதையடுத்து ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு நீலாங்கரையில் உள்ள காவல் நிலையத்தில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறார். 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல், துப்பாக்கியை காட்டி மிரட்டுதல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் இன்று இரவே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த சூழ்நிலையில் சீமான் வீட்டின் முன்பும் பாதுகாப்பிற்காக போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது ஒருபுறம் என்றால் 4 மணி நேரத்திற்கு மேலாக காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள தன்னுடைய கணவரை பார்ப்பதற்காக அவரது மனைவி மஞ்சுளா தற்போது காவல் நிலைய வாசலில் வந்து காத்திருக்கிறார். ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக அவர் காத்திருந்தும் கூட அவர் உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே தன்னுடைய கணவர் எப்படி இருக்கிறார் என்று பார்ப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பில்லை. ஒரு ராணுவ வீரருக்கு இவ்வளவு ஒரு அவமரியாதை செய்யப்படுகிறது. எனவே காவல்துறை தனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் காத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். கேட்டீங்களாமா போலீஸ் கிட்ட? என்ன சொல்றாங்கம்மா? 2 மணி நேரமா 2 நிமிஷத்துல விடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். இன்னும் பார்க்கல. ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா அவர் எப்படி இருக்காரு? ஒண்ணுமே தெரியல. இல்ல உண்மையிலேயே அந்த துப்பாக்கி காட்டி மிரட்டது நடந்தது. அது எப்படி சார் நடந்திருக்கும்? 25 வருஷம் சர்வீஸ், தீவிரவாதிகளோட போராடி இந்தியாவை காப்பாத்துறவங்க எப்படி இதுல எடுப்பாங்க? கண்டிப்பா நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. எனவே அவர் சீமான் தரப்பில் இருந்து அவரது ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க இருக்கிறார்கள். எனவே ஒரு பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் மீண்டும் ஒரு தரப்பு வழக்கை புகாரை கொடுக்க இருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் உள்ளே இருக்கிறாரா, அவர் எந்த நிலையில் இருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்று அவரது மனைவி காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கலாம். நந்தா, நிச்சயமாக தொடர்ந்து இணைப்பில் இருங்க செல்வகுமார்.